தற்போது 4 மாநில தேர்தல்களுடைய முடிவுகள் இந்திய வரலாற்றில் ஒரு மினி நாடாளுமன்றம், அதாவது கட்சிகளுக்கான அளவுகோல் என்ன என்பதை இந்த சர்வேயின் மூலமாக அல்லது பொதுக்களத்தின் மூலமாக நாம் தெளிவாக காண வேண்டும். அதாவது பாரதிய ஜனதா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 400 இடங்களை பிடிக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. மீண்டும் மகத்தான ஒரு வெற்றி பெறுவார் என்று சொல்லப்பட்ட ஒரு சூழலில் அக்கட்சியினுடைய மிக முக்கிய வலிமை வாய்ந்த பிரதமராக இருக்கும் நரேந்திர மோடி எதிர்பார்க்காத அளவில் மிக குறைவான எண்ணிக்கையில் வெற்றி பெற்று டிடிபி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமாருடைய ஆதரவோடு ஆட்சியில் இருக்கிறார். அவருக்கு நெருக்கடிகள் பல விதங்களில் வந்தாலும் அதன் தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸோடு அவருக்கு நெருக்கடி இருக்கிறது. அதே சமயம் துணை கட்சிகளின் அழுத்தங்கள், பட்ஜெட்டில் அவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி விவகாரங்களில் எதிர்க்கட்சிகள் வலிமையான முறையில் இந்தியா கூட்டணியுடைய அழுத்தங்கள், இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில்தான் அரசியல் ஸ்திரத்தன்மைக்காக இந்த 4 மாநில தேர்தல்கள், குறிப்பாக மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் இவற்றில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலையில் பிரதமர் மோடியுடைய பாரதிய ஜனதா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யார் வெற்றி பெறுவார் என்பது பல கட்சிகள், பல பார்வைகள், பல சர்வேக்கள் இருந்தாலும் கூட இந்த 3 மாநில தேர்வுகளின் முடிவுகளை யூகிக்க முடிகிறது என்றுதான் நாம் சொல்ல முடியும். அதில் முதல் மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜம்மு காஷ்மீர். மகாராஷ்டிராவில் தற்போது ஷிண்டே தலைமையிலான அரசு ஆட்சியில் இருக்குது. அங்கு வரும் நவம்பர் மாதம் தேர்தல் நடக்கும் என நாம் எதிர்பார்த்து இந்தியா முழுவதும் காத்திருக்கிறது. சிவசேனா ஒரு சர்வே நடத்திய அளவில் காங்கிரஸ் நடத்திய உட்கட்சி சர்வே அதற்கு நேர் எதிராக சில வாரங்களுக்கு முன்பு வெளியாகியது. காங்கிரஸ் நடத்திய உட்கட்சி சர்வே ஒன்று தெளிவில் என்ன சொல்லுதுன்னா, மகாராஷ்டிராவில் எதிர்க்கட்சி கூட்டணிகள் ஆட்சியை பிடிக்கும். அதாவது காங்கிரஸ், சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே மற்றும் அதாவது என்சிபி சரத் பவாருடைய அணிகள். அதில் காங்கிரஸ் கட்சி மட்டும் தனித்து 85 இடங்களை வெற்றி பெறும் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த கட்சி பூத் வாரியாக எடுக்கிற அந்த கணிப்பின் அவர்கள் தெரிவித்திருக்கிற நம்பிக்கை, மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே, சரத் பவார் மற்றும் காங்கிரஸ் இணைந்த அந்த கட்சி பெரும்பான்மையாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தது மட்டுமல்ல, களச்சூழலும் அங்கே அப்படித்தான் இருக்கிறது. எந்த கட்சியும் தாங்கள் தோல்வி அடைந்து விடுவோம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனாலும் களச்சூழல் அப்படித்தான் இருக்கின்றது. இதுக்கு இடையில் லோக்போல் சர்வே ஒரு தெளிவான அமைப்பு நடத்திய சர்வேயில் காங்கிரஸ் கட்சி வெல்லும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். லோக்பால் ஒரு மத்திய தரமான ஒரு சர்வே. அதை அவர்களுடைய வெளியிட்ட அந்த கருத்தில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் காங்கிரஸ், சரத்பவார், என்சிபி மற்றும் உத்தவ் தாக்கரே கூட்டணி கட்சி 141 முதல் 154 இடங்களில் அவர்கள் நிச்சயமாக வெல்லும் என லோக்போலுடைய அந்த சர்வே மிக தெளிவாக சுட்டிக்காட்டியது. அதே நேரம் பாரதிய ஜனதாவினுடைய என்டிஏ கூட்டணி 115 முதல் 128 தொகுதிகளில் மட்டுமே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டது. இதற்கிடையில் சிவசேனா என்றால் உத்தவ் தாக்கரே சிவசேனா என்றுதான் அதுதான் உண்மையான சிவசேனா என்றாலும் கூட தேர்தல் கமிஷன் அவர்களிடத்தில் இந்த பறித்து ஷிண்டே இடத்திலே கொடுத்தார்கள். இப்போ சிவசேனா அந்த ஷிண்டே கட்சியினுடைய மூத்த செய்தி தொடர்பாளரான கிரண் ஷொனாவானே இன்று காலை தெரிவித்திருந்த கருத்தில் பாரதிய ஜனதா 209 இடங்களில் 288 மொத்தமுள்ள தொகுதிகளில் எங்கள் கூட்டணி, அதாவது அந்த கூட்டணி மொத்தமாக மகாயூதி 209 இடங்களில் பிஜேபி, அஜித் பவார், ஷிண்டே கூட்டணி வெற்றி பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவிக்கிறார். அப்போ அவர்கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது.
அந்த கேள்விகளுக்கு பல பதிலை அளித்த திரு சோனாவானே, லோக்சபா தேர்தலுக்கு பிறகு சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மகாராஷ்டிராவில் எடுத்து வந்தோம். சமீபத்தில் நாங்கள் உட்கட்சி சர்வே நடத்தினோம். ஏற்கனவே காங்கிரஸ் நடத்திய சர்வேயில் காங்கிரஸ் தனித்து 88 இடங்கள் வெற்றி பெறும் என்று சொல்லப்பட்ட நிலையில் இப்பொழுது பாஜகவின் கூட்டணியில் ஒன்றான சோனாவானே, அதாவது சிண்டே கட்சியில் அவர் சொல்கிறார், நாங்கள் பூத்து அளவுக்கு சென்று நடத்திய சர்வேல மாநிலத்தில் எங்களுக்கு சாதகமான சூழல் இருப்பது தெரிய வந்துள்ளது. மகாராஷ்டிராவில் மொத்தம் உள்ள 288 இடங்கள் உள்ள நிலையில் 209 இடங்களில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சிண்டே கட்சியினுடைய ஆதரவான மகாயுதி கூட்டணியில் இருக்கிற சோனாவானே கருத்து தெரிவித்திருக்கிறார். அவர்களிடத்தில் கேட்டாங்க, உங்களுக்குள்ள கூட்டணி இன்னும் முடிவாகவில்லை. மகாராஷ்டிரா மகாயுதி கூட்டணியில் பாரதிய ஜனதா, சிண்டே சிவசேனா, அஜித் பவாருடைய என்சிபி ஆகிய கட்சிகளில் இன்னும் கூட்டணிகள் சரியாக இடப்பங்கீடு முடியவில்லை என்று கேட்டபோது அதற்கு சோனாவானே அளித்த பதிலில், நாங்கள் 3 கட்சிகளும் நல்ல உடன்பாட்டில் இருக்கிறோம், எங்களுக்குள் தொகுதி பங்கீட்டில் எந்த சிக்கலும் இல்லை, எங்களுக்குள் உடன்பாடு ஏற்படவில்லை என தகவல்கள் வெளியானது. இது தவறான தகவல் என்பதையும் திரு சோனாவானே நிச்சயமாக மறுத்தார். சீட்டு பங்கீடு தொடர்பாக மகாயுதியில் எந்த சர்ச்சையும் இல்லை, மிக விரைவில் அது முடிவடைந்த பின்பு நாங்கள் அறிவிக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதா மொத்தமாக கூட்டணி கட்சிகள் 209 இடங்களில் வெற்றி பெறும் என்று சொன்னாலும் காங்கிரஸ் தனித்து நாங்கள் மட்டும் 85 இடங்களில் வெற்றி பெறுவோம், எங்களுடைய கூட்டணி அதிக வெற்றிகள் பெறுவோம் என்று அவர்கள் அறிவித்தாலும் 2க்கும் மத்தியான லோக்போல் சர்வே தெளிவுபடுத்தி இருக்கிறது. அங்கே காங்கிரஸ் கட்சி, அதாவது மகா ஆகாடி கூட்டணி தான் வெற்றி பெறும். 288 தொகுதிகளில் காங்கிரஸ் சரத்பவர் என்சிபி தாக்கரே கூட்டணி 154 இடங்களை அதிகபட்சமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். பாஜக கூட்டணி அதிகபட்சமாக 128 இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இதனையெல்லாம் கணித்து பார்க்கின்ற போது நிச்சயமாக இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி, சிவசேனா, உத்தவ் தாக்கரே, சரத்பவாருடைய கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான யுகங்கள் இருக்கின்றது. அரசுக்கு எதிரான மனோநிலை மற்றும் பல்வேறு காரணங்கள் நாங்கள் ஆராய்ந்து செய்து பார்க்கிற போது காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான, அதாவது உத்தவ் தாக்கரேயுடைய அணி வெற்றி பெறக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் இன்னும் அதற்கான தேர்தல் காலங்கள் அறிவிப்பை பாரதிய ஜனதா தாமதப்படுத்தி கொண்டு வருவது பல்வேறு சந்தேகத்தை எழுகின்றது. கூட்டணிகள் முடிவாகாத நிலையில் அவர்கள் இதை தாமதப்படுத்துகிறார்கள் என்று பலர் பேசுவது ஏற்புடையதாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து தகவல்களை வழங்கி வருவது தற்போது அநேகமாக ஊர்ஜிதமாக இருக்கிறது என்பதே இந்த செய்தியின் சாராம்சமாகும்.